வணக்கம். ராபின் ப்ரோ ஆப்பிளின் தமிழ் பாட்காஸ்ட் இருக்கு. உங்களை வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம WWDC 2020 ஈவெண்ட்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் பேச போறோம். ரீசெண்டா நம்மளோட சேனல்ல iOS 14, iPadOS 14 and macOS 11 Big Sur அப்படிங்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட அப்டேட்ஸ் என்னெல்லாம் உங்களோட ஐபோன், ஐபேட் அண்ட் மேக் கம்ப்யூட்டர்ஸ்க்கு ஃபீச்சர்ஸ் எடுத்துட்டு வர போகுது அப்படிங்கறத பத்தி பார்த்திருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம iOS 14ல என்னென்ன நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு அண்ட் ஓவரால் எப்படி இருக்கு அப்படிங்கிற நம்மளோட 3 days யூசேஜ் தான் வந்து இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். ஸோ கார்த்திக், சிராஜ் அண்ட் வின்சென்ட் எல்லாருமே நீங்க iOS 14 இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பீட்டா டெவலப்பர் பீட்டா iOS 14 ரொம்ப ஸ்டேபிளா தான் இருக்கு அப்படின்னு நானும் அடுத்த நாள் மார்னிங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே. விஜெட்ஸ் இன்னும் எனக்கு வந்து பிராக்டிஸ் ஆகல. அந்த மசில் மெமரின்னு சொல்லுவோம்ல, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஆப் இருக்கும், அதுவே வச்சு பழகிட்டதுனால நான் இப்போ என்னோட செகண்ட், தேர்ட் அந்த மாதிரி ஹோம் ஸ்கிரீனை மட்டும் ஆப் லைப்ரரிக்கு மாத்திட்டு அங்கதான் இப்போதைக்கு விஜெட்ஸ் வச்சிருக்கேன். ஓகே. ஸோ விஜெட்ஸ் வந்து உடனே மூவ் ஆகல, இப்போதான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. விஜெட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓவராலா நீங்க அது என்ன நினைக்கிறீங்க? அது கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கு. எனக்கு இந்த ஸ்மார்ட் ஸ்டாக் நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் ஒரு நாள் வச்சு ட்ரை பண்ணேன். கரெக்டா மார்னிங் வந்தோடனே எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் பாக்குறது இமெயில். ஆட்டோமேட்டிக்கா அது காமிக்குது. அதுக்கப்புறம் ரிமைண்டர்ஸ் வருது. அதிகமா குரூப்ல சேட் பண்ணிட்டு இருந்தா அந்த குரூப்போட சென்ட் அ மெசேஜ் டு ராபின் ப்ரோ, நம்மளோட குரூப் நேம், ஐ மெசேஜஸ் வருது. அதே மாதிரி கேலண்டர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஷார்ட்கட்ஸ் மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஒரு விசிபிலிட்டி வந்து இனிமேட்டு முன்னாடி ஃப்ரண்ட்ல வந்துரும். ஈஸியா ஒரு ஸ்னீக் வந்து ப்ரிவியூ பாத்துக்கலாம். கரெக்ட். அதே மாதிரி முன்னாடி யூசுவலாவே நம்ம ஆப்பிள் ஐகான்ல கலண்டர் இது மாறிக்கிட்டு இருக்கும். இதுல கரெக்டா விஜெட்ஸ் வச்சு அவங்களுக்கு டைம் இன்டர்வல் கரெக்டா மாறுது. அந்தந்த ஈவெண்ட்ஸ் அப்படி முன்னாடி வருது. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் வேற ரொம்ப பிடிச்சதுன்னா பிரைவசி ஃபீச்சர்ஸ் தான். எல்லாரும் அவங்க எதை பத்தி சொன்னாலும் நம்ம இன்னும் அதை ஃபர்தரா டிஸ்கஸ். கண்டிப்பா எனக்கும் அந்த கேலண்டர் வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அது நம்ம ஷெட்யூல்ல பாத்தீங்கன்னா டாப்ல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பர்டிகுலரா ஸ்கொயர் விட்ஜெட் மாதிரி இல்லாம ரெக்டாங்கிள் ஷேப்ல அந்த விட்ஜெட்டை வச்சோம்னா ஒரு நல்ல டீடைல் வந்து அதுல காமிச்சிருது. ஸோ ஸ்கிரீன் ஆன் பண்ண உடனேயுமே நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி அது இது அடுத்தது வருது, ஈவெண்ட் வருது அப்படிங்கறத நம்ம டக்குன்னு அதை இது பண்ணிக்க முடியும். ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் போய் பார்க்காம நம்ம இதை எடுத்துக்க முடியும். சொல்லுங்க. நீங்க பேட்டரி விட்ஜெட் யூஸ் பண்றீங்களா ராபி? பேட்டரி விட்ஜெட் ஆமாங்க, ஹோம் ஸ்கிரீன்லயே வச்சிருக்கேன். பேட்டரி விட்ஜெட் அண்ட் கேலண்டர் விட்ஜெட் இது ரெண்டு தான் இப்போதைக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன். சோ ஃபார் மியூசிக் விட்ஜெட் ஆக்சுவலா அந்த ஸ்மார்ட் ஸ்டாக் இருக்கு இல்லீங்களா, அதுல தான் வந்து கனெக்ட் பண்ணனேன். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா போத் இதுவும் மியூசிக், இந்த ரெண்டு விட்ஜெட்டும் வந்து மியூசிக் இதுல கனெக்ட் ஆயிருக்கு. மியூசிக்ல நவ் பிளேயிங் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. மேபி சீக்கிரமா வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஆல்பம் ஆர்ட் மட்டும் வருது. இல்ல, உங்களுக்கு நவ் பிளேயிங் வந்து லாக் ஸ்கிரீனுக்கே வந்துரும்ல. லாக் ஸ்கிரீன்லயே வரும், மேல கண்ட்ரோல் சென்டர்லயே இருக்கும். ஆமா, பட் அடிஷனல் விட்ஜெட் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு ஸ்கொயர் விட்ஜெட் மாதிரி இது ஒரு ஆப்ஷன்ல நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். வேணும்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உள்ள வந்ததுக்கு. இன்னும் வின்சென்ட் மாதிரி நிறைய தேர்ட் பார்ட்டி டெவலப்பர்லாம் உள்ள வந்தா இன்னும் பயங்கர எக்ஸைட்டிங்கா விஜெட்ஸ் பயங்கரமா. நம்மளோட ஸ்பார்க் இமெயில் ஆப் இருக்கு பாத்தீங்களா, நம்ம எப்பொழுதுமே மோஸ்ட் ஆஃப் தி யூசர்ஸ் ஐபோன்ல தேர்ட் பார்ட்டி இமெயில் கிளையன்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னுமே டிசைன் வைஸ் வந்து இனிமேல் ஒவ்வொருத்தரோட ஐபோனும் ஒவ்வொரு மாதிரி இருக்க போகுது ஹோம் ஸ்கிரீன். தெளிவா அது வேணா நல்லாவே கன்ஃபார்மா தெரியுது. அண்ட் நீங்க கார்த்திக் எப்படி இருக்கு உங்களுக்கு iOS 14? ஸோ இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதுல நல்லா ஸ்டேபிளா இருக்கு ஆக்சுவலா சொல்லணும்னா. ஏன்னா iOS 11 அந்த பீரியட்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பீட்டா இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பா கிராஷ் தான் ஆகும். நம்ம என்ன பண்ணாலும் கிராஷ் ஆகுற மாதிரி இருந்தது. பட் இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிள் ரிலீஸ் மாதிரி இருக்குது. இது வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு தடவை தான் வந்து கிராஷ் ஆயிருக்கு. எனக்கு இதுல வந்து விட்ஜெட்ஸ் பெட்டரா இருக்கு. ஆனா நான் இன்னும் வந்து விட்ஜெட்ஸ் வந்து ஹோம் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணல. ஏன்னா மெயினா வந்து நான் எதுக்கு நான் அந்த மாதிரி வச்சிருக்கேன்னா, ஹோம் ஸ்கிரீன்ல நான் டெய்லி வந்து என்ன ஆப் யூஸ் பண்ணுவேனோ அது மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். அது வந்து நான் இன்னும் சேஞ்ச் பண்ணணும்னு எனக்கு தோணல. அண்ட் அதே மாதிரி எனக்கு அந்த மற்ற ஆப்ஸை ஹைட் பண்ற அந்த ஸ்கிரீன் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு தேவையில்லாத அன்வான்ட் ஆப்ஸ் எல்லாத்தையுமே நான் தனியா ஒரு பேஜ்ல மூவ் பண்ணிட்டு அதை வந்து நான் வந்து கம்ப்ளீட்டா வந்து ஹைட் பண்ண முடியும். ஸோ ஹைட் பண்ணும்போது எனக்கு அது வேணும்னா நான் வந்து சர்ச் பார் வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னமும் வந்து ஆப் வந்து நான் யூஸ் பண்றது வந்து அந்த சர்ச் பார் வழியா தான் வந்து நான் வந்து யூஸ் பண்றது. ஸ்பாட்லைட் சர்ச் டக்குன்னு ட்ரிகர் பண்ணி சர்ச் பண்ணிப்பீங்க. ஓகே. ஆமா, ஏன்னா எனக்கு மேக்லயும் அது கம்ஃபர்டபுளா இருக்கு, ஐபேட்லயும் அதுதான் வந்து பழகிருச்சு சொல்லணும்னா. ஸோ எனக்கு என்ன ஆப் அப்படிங்கறத எனக்கு மைண்ட்ல தெரியும். ஸோ நம்ம டக்குன்னு ஆப் நேம் டைப் பண்ணிட்டு நம்ம ஆப்பை ஓபன் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஆப் லைப்ரரி ரொம்ப உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, மெயினா வந்து அதையும் நான் என்ன சொல்றது, மற்ற ஆப்ஸ் ஹைட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப வசதியா இருக்கும். ஏன்னா தேவையில்லாம அன்வான்ட் செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜுக்கு மேல போறது வந்து தேவையில்லாது. ஸோ ரொம்ப யூஸ் பண்ணாத ஆப்ஸ் வந்து அங்க தூக்கி போட்டு ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஐபேட்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து
சிரி யூஸ் பண்ணணும்னா ஹோல் ஐபேட் ஸ்கிரீனே வந்து அது யூஸ் பண்ணும். ஆமா. இப்போ வந்து அப்படி இல்ல. ஜஸ்ட் கார்னர்ல ரைட் கார்னர்ல மட்டும் இருக்குது. நல்லா இருக்குது. ஓகே. ஸோ அது போக நிறைய இருக்கு. நம்ம ஃபர்தரா கண்டினியூ பண்ணலாம் அதுல. ஷியோர் ஷியோர் ஷியோர். அண்ட் சொன்ன மாதிரி எனக்கு சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்கு. அப்படியே iOS 13ஓட அந்த ஸ்டேபிள் கோடை வந்து எடுத்துக்கொண்டு வந்து அதில் iOS 14ஓட ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண மாதிரி தான் இருக்கு. கிராஷஸ் இருக்கு. நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கிராஷஸ் ஃபேஸ் பண்ணேன். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல லைக் வால்பேப்பர் செட் பண்ணும்போது கிராஷ் ஆச்சு, வால்பேப்பர் பிளாங்க் ஆச்சு. அது போத் ஈவன் மேக்ஓஎஸ்லயுமே எனக்கு நேற்று அந்த இஷ்யூ வந்திருந்ததுன்னு நம்ம பிக் சர் வீடியோல சொல்லியிருந்தேன். அண்ட் ஓகே. அது மட்டும் இல்லாம சில ஆப்ஸ் பர்டிகுலரா கூகுள் பே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பிளாங்க் பேஜ் த்ரோ பண்ணுச்சு. எனக்கு இந்த பிளாங்க் பேஜ் த்ரோ பண்ணும்போது நான் ஃபோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஆப் ஓபன் பண்ணோம். ஸோ அது பக்ஸ் வந்து இவென்ச்சுவலா இருக்கும். அது போக போக தான் வந்து நம்மளுக்கு அடுத்த ஒரு 2-3 பீட்டா வந்துச்சுன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கு முக்கியமான காரணம் இதோட பக்ஸ் மட்டும் கிடையாது. புதுசா வந்திருக்கிற கிட்க்கு டெவலப்மெண்ட் கோட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆப் டெவலப்பர்ஸ் அவங்களோட பர்டிகுலர் சேஞ்சஸ் வந்து புஷ் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த 6 மாசம் ஃபேஸே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4-5 மாசம் டைம் கொடுக்கறது ஆப்பிள் அதுக்கு தான். புது கிட்டு புது விதமான கோட் சேஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்ணி அவங்க அந்த யூஐ என்ஹான்ஸ்மெண்ட்டை வந்து பண்றதுக்காக தான் இந்த டைம் கொடுக்குறாங்க. ஸோ டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம யூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம அவசரப்பட்டு எப்பொழுதுமே அது எப்படி இருக்குங்கிற ஒரு ப்ரிவியூ பார்க்கணும்னு இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் iOS 13 பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆன அந்த மொமெண்ட்ல எனக்கு நைட் வந்து நான் ஆக்சுவலா தூங்குறதுக்கு லேட்டா இருந்தது. நம்மளோட ஆப் லான்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா? அப்போ மார்னிங் நைட் அரௌண்ட் ஒரு பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு 3:30 நினைக்கிறேன். அப்போ ஒரு கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் பீட்டா இன்ஸ்டால் பண்ணேன், எனக்கு வந்து போன் டவர் வரல, சிக்னல் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளவு அவசரப்படக்கூடாது. அது நம்ம யூசர்ஸ் வந்து டெம்ப்ட் ஆகும். ஈவென்ச்சுவலா அது நம்மளுக்கு இருக்கிற ஒரு ஹேபிட். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்குறது பெட்டரா இருக்கும்னு நான் அது இந்த நேரத்துல சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அண்ட் வின்சென்ட், உங்களுக்கு எப்படி இருக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் யூஸரா சொல்லணும் அப்படின்னா இந்த 3 நாள் யூஸ் பண்ணி பார்த்தேன். யூஸ் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா த ஓவரால் சேஞ்ச் வந்து ஆப் லைப்ரரி. பட் நான் 3 டேஸா நான் ட்ரை பண்றேன் மித்த பேஜஸ் ஹைட் பண்ணி வச்சுட்டு ஆப் லைப்ரரி வந்து நான் ஃபுல் ஃபிளெஜ்டா யூஸ் பண்ணான்னு பாக்குறேன். பட் என்னால அந்த அளவுக்கு மூவ் ஆக முடியல. ஏன்னா 10 வருஷமா இந்த லே அவுட்டே யூஸ் பண்ணி பழகிட்டு கண்டிப்பா என்னால அந்த ஆப் லைப்ரரி பக்கம் போகவே முடியறதில்ல. இப்ப கூட நான் ஏதாவது ஒரு ஆப் நான் சர்ச் பண்ணணும்னா கூட ஓபன் பண்ண மெயின் பேஜ்ல இருந்தே சர்ச் டிராப் பண்ணிட்டு அங்கேயே சர்ச் பண்ணி என்ன ஆப் வேணுமோ அதை எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஆப் லைப்ரரி வரைக்கும் 4 பேஜ் 5 பேஜ் வரைக்கும் நான் இது வரைக்கும் போறதும் கிடையாது. ஸோ இது ஆப் லைப்ரரி வந்து மக்கள் பழகிறது கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு டெக்கேடா நம்ம யூஸ் பண்ணிட்டு வந்து திடீர்னு மாறுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். 3 நாளா ட்ரை பண்ற முடியல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விஜெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா iOS 13ல கூட ஃபுல் ஃபிளெஜ்ட் எல்லாம் யாரும் யூஸ் பண்றது இல்ல, கொஞ்சம் தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா யாருமே ஹோம் ஸ்கிரீன் ஓபன் பண்ணிட்டு விஜெட்ஸ்ல போயிட்டு ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 விஜெட்ஸ் அதுக்கு மேல வச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா எத்தனை விஜெட் வந்து நம்ம டே டு டே லைஃப் யூஸ் பண்றோம் டெய்லியும், அது மாதிரி பண்றது கிடையாது. ஒரு 5 இல்ல ஒரு 6 அதுக்கு மேல போயிடுச்சுன்னா அது ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது. ஒரு கூட்டத்தோட கூட்டமா அது கிடக்கும், அது நம்ம யூஸே பண்ண மாட்டோம். அதுல இருந்து இந்த ஸ்மார்ட் விஜெட்ஸ் வந்து இந்த நம்ம வந்து அதை ஹோம் ஸ்கிரீனுக்கு கொண்டு வரது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே. நமக்கு என்ன தேவையோ அது அந்த பேஜ்ல வச்சுக்கலாம். பட் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. நான் என்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, ஸ்மார்ட் விஜெட்ஸை தவிர ஸ்மார்ட் ஸ்டாக்ஸ் அதை தவிர வேற ஏதாவது பர்டிகுலரா பெரிய விஜெட்ஸ் எல்லாம் அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா எனக்கு தெரியல. மேபி கேலண்டர், இமெயில்ஸ் இதை தவிர வேற எதுவும் பெருசா நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோட விஜெட்ஸை வந்து அங்க யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா டே டு டே ஆக்டிவிட்டிக்குன்னா அது யோசிக்க வேண்டிய விஷயம். அது எந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் வந்து எந்த அளவுக்கு ஃபீஸிபிள், எந்த அளவுக்கு யூஎக்ஸ்ல சேஞ்சஸ் கொண்டு தராங்களோ அதை பொறுத்து தான் யூசர்ஸ் வந்து அந்த விஜெட்ஸை வந்து மெயின் ஸ்கிரீன்ல யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அது வந்து அது ஒரு பொருள், ஜஸ்ட் அது வந்து விஜெட்ஸோட ஸ்டாக்ல கிடக்கும், அவ்வளவுதான். அதை டே டு டே ஓப்பன் பண்ண உடனே கண்ணுக்கு முன்னாடி தெரியற அளவுக்கு கொண்டு வரணும்னு அவசியம் கிடையாது. பட் நம்மளோட ஆப்ஸ் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ற ஆப்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுக்கணுமா அப்படின்றது வந்து ஓவர் கில்லுன்னு தான் சொல்லுவேன். இப்போதைக்கு விஜெட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஆப்பிளோட ஆப்ஸ் மட்டும்தான் இப்போதைக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் போக போக வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸும் உள்ள வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஸ்கில்ஸை பொறுத்து ஷோகேஸ் பண்ணுவாங்க. நான் மெயினா இந்த விஜெட்ஸ் வந்து எங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு பாக்குறேன்னா ட்ரேடிங் அண்ட் ஸ்டாக் ஆப்ஸ். ஸோ ஏன்னா மேபி அந்த இடத்துல வந்து சில பர்டிகுலரா வந்து சில பேர் வந்து சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. மேபி அதை வந்து விஜெட்ஸ்ல ட்ராக் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
பட் Okay. எல்லாத்துலயுமே yeah. வந்து வின்சென்ட் சொல்ற மாதிரி வந்து செட் ஆகுமானா அது கண்டிப்பா வந்து சாத்தியம் கிடையாது. அதாவது அவர் சொல்ற விஷயத்துல ஒண்ணு என்னன்னா, லைக் நம்ம டே டு டேல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிமைண்டர் ஆப்பே எடுத்துக்கங்க. திங்ஸ் ஆப் இருந்ததுன்னா அதோட விட்ஜெட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இன்ஸ்டெட் ஆஃப் ரிமைண்டர் ஆப். பட் அவர் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் என்னன்னா, சில ஆப்ஸ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், விட்ஜெட்டா யூஸ் ஆமா. பண்ணுவோம். ஸோ ரிமைண்டர், கேலண்டர், ஸ்டாக் ஆப்க்கு பதிலா தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுவோம். ஆனா அகைன் பாத்தீங்கன்னா அது ஆமா. கேலண்டர் ரிமைண்டரா தான் இருக்கும். ஸோ சேம் கேட்டகரி ஆஃப் ஆப் தான் வந்து திருப்பி யூஸ் ஆயிட்டு இருக்குமே ஒழிய, இன்னும் எல்லா ஆப்ஸ்க்கும் ஒரு வைட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஸ் வந்து விட்ஜெட்ஸ்ல உள்ள கொண்டு வருவோமா அப்படின்னா கண்டிப்பா மாட்டோம். இப்போ ஐஎம்டிபியே கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த விட்ஜெட்டை யூஸ் பண்ணுவோமா? கண்டிப்பா மாட்டோம். இது கண்டிப்பா. எல்லாத்த விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அது ஐஎம்டிபியை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு 2வது பேஜ் 3வது பேஜ்ல விட்ஜெட்டா வச்சிருப்போம். இது பேட்டரி ஏதாவது கன்சியூம் பண்ணுதுன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா உடனே இருக்கிற விட்ஜெட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். திருப்பி நம்ம பழைய அதே ஐகானிக் டிசைனுக்கே வந்துருவோம். அண்ட் அந்த சேஞ்சஸ் அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் நான் நேத்து நம்மளோட பிக்சர் வீடியோல சொல்லியிருந்த மாதிரி தான். இந்த பர்டிகுலர் சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 7ல இருந்து 8க்கு மைக்ரோசாஃப்ட் ஷிஃப்ட் பண்ணன ஒரு சேஞ்ச் தான். ஹியூஜ் டிசைன் சேஞ்ச் இன்னைக்குமே நடக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொரு iOS ஆமா. அப்டேட்டும் வந்து ஒரே போரிங்கான டிசைனா இருக்கு, டக்குன்னு அப்படியே ஒரு கம்ப்ளீட் தீம் வந்து மாத்தணும், அதை கொடுக்கணும் இதை கொடுக்கணும். பட் ஆப்பிள் அந்த விஷயத்துல வந்து ஒரு கரெக்டான பாத்துல தான் போயிட்டு இருக்காங்க. விண்டோஸ் 7ல இருந்து 8க்கு மைக்ரோசாஃப்ட் பண்ண அந்த டிரான்சிஷன் வந்து அவ்வளோ ஒரு பெரிய தப்பான டெசிஷன். ஒரு சடனா டைல்ஸ் இன்டர்ஃபேஸ் இதெல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்க ஒரு பேசிக் கம்ப்யூட்டர் யூசருக்கு என்ன தேவை, அதுதான் அவங்க பழக்கப்பட்டது அந்த விண்டோஸ் 7ஓட இன்டர்ஃபேஸ். அவங்களுக்கு நீங்க என்னதான் UI UXன்னு சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து பிரசன்ட் பண்ணாலும் அது ஒரு பேபிஸ் யூஸ் பண்ண முடியுதா? அது இல்லைன்னா சிரமம் தான். iOS 11ல நம்மளுக்கு வந்த சேஞ்ச் மாதிரி தான். குழந்தைங்க பாத்தீங்கன்னா போன் அவங்களே அன்லாக் பண்ணி அந்த ஸ்லைட் டு அன்லாக் பண்ணி பழகிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பட்டன் வந்து அன்லாக்லயே சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு பேபிஸ்க்கு டிஃபிகல்ட்டா இருந்தது அதை அன்லாக் பண்றது, ஸ்வைப் அப் பண்றது. iOS 12ல வர அந்த ஆப்ஷன் எல்லாம் வந்து அவங்களால அதை அடாப்ட் பண்ண முடியலங்கிறது தெரிஞ்சது. ஸோ இட் இஸ் நாட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னா, ஏன்னா ஆப்பிளோட டிசைன் வந்து அந்த பேபி ஃப்ரெண்ட்லினஸோடவே இருந்துட்டு இருந்தது. ரொம்ப வருஷத்துக்கு அது குழந்தைங்க கூட பாத்தீங்கன்னா டக்குன்னு ஆண்ட்ராய்டு அளவுக்கு நம்ம வந்து கஷ்டப்பட்டு சொல்லித்தர தேவையில்லை. இது எடுத்த உடனே அதுவா போகும். ஐகான்ஸ் அப்படி முன்னாடி போல்டா முன்னாடி இருக்கும். ஆக்சசிபிலிட்டி மாதிரி தான் என்டையர் ஒரு போன் எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும். டக்குன்னு கிளிக் பண்ணி உள்ள போய்க்குவாங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து ஆக்சுவலா iOS மெயின்டைன் பண்ணிட்டு வருது. அண்ட் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டிஸ்கஷன். இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா சேஞ்சஸ்ங்கிறது படிப்படியா பண்ணுனாங்கன்னா பெட்டரா இருக்கும். நம்ம வின்சென்ட் சொன்ன மாதிரி அது ஆல் ஆஃப் அ சடன் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 4 நாள் யூஸ் பண்ணிட்டு நான் திருப்பி அதுக்கே போயிடுவேன். எனக்கு இது போதும், எனக்கு இந்த பழைய ஐகானிக் இதே போதும். ஏன்னா மைண்ட் வந்து நம்ம பழகிட்டோம். அப்படியே ஐபோன் வந்து இவ்வளவுதான், இப்படிதான் யூஸ் பண்ணுவோம், சிம்பிளா இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப ஃபீச்சர்ஸ் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. அதனாலதான் அது மட்டும் இல்லாம ராபின், நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸிமம் ஐபோன் யூசர்ஸ் பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் அந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் பெருசா ஈடுபாடு கிடையாது. பாக்கெட்ல இருந்து போன் எடுத்தோமா போன் ஒர்க் ஆனிச்சா, டே டு டே ஆக்டிவிட்டி முடிச்சோமா வச்சோமா அப்படின்னு இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆப் டிராயர்ன்ற ஒரு கான்செப்டே வந்து iOSல இல்லாததுக்கு ரீசனே தான். ஓபன் பண்ண உடனே ஆப்ஸ் இருக்கணும், நீ அதுக்கு தான் ஓபன் பண்ற, இல்ல என்ன எதை பார்க்க போற அப்படின்ட்டு வால்பேப்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆப் டிராயர் ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆப் வேணும், இவ்வளவு ஸ்டெப்ஸ் தேவையே இல்லை. ஆப் போன் எடுத்தனா என்னோட ஆக்டிவிட்டி முடிக்கணும், நான் என்ன பண்ண வந்ததுக்கு போன் எடுத்தனோ அது முடிக்கணும், நெக்ஸ்ட் வேலையை நான் பார்த்துக்கணும். அதுக்குதான் வந்து iOS வந்து இவ்வளவு தூரத்துக்கு பண்ணியிருக்காங்க. ஆப் லைப்ரரியும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர் தான். தேவையில்லாம குப்பை மாதிரி ஒரு நம்மள ஒரு 250 ஆப் வச்சிருக்கோம். பட் ஆனா அந்த ஆப்ல யூஸ் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா நானே ஒரு 100 to 150 ஆப்ஸ் வச்சிருக்கேன். பட் ஆனா ஒரு 50 ஆப்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன், அதுவும் 6 மாசத்துல. டெய்லி ஆப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆப் இல்ல 12 ஆப் அவ்வளவுதான். பட் ஆனா இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்குது 100 ஆப். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கார்பேஜ் கலெக்ஷன் சொல்லுவாங்க, அது மாதிரி தூக்கி போறதுக்காக இந்த ஒரு ஆப் லைப்ரரி இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு லாஸ்ட் 4th பேஜ்ல 5th பேஜ்ல இந்த மாதிரி லாஸ்ட்ல ஒரே நிமிஷம் சிராஜ், என்னன்னா லாஸ்ட்ல கொண்டு போய் லைப்ரரியை வச்சதுக்கு பதிலா நம்ம நோட்டிபிகேஷன் எப்படி ரைட் சைட்ல இருந்து ட்ரிகர் பண்றோமோ இல்ல சென்டர்ல இருந்து பண்றோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்வைப் ஜெஸ்டரா கொண்டு வந்து ஆப் லைப்ரரி வச்சிருந்திருக்கலாம்னு தோணுச்சு. இத லாஸ்ட்ல வைக்கும் போது விசிபிலிட்டி குறையும். அது நீங்க சொன்ன மாதிரி அது அங்க வைக்கிறதுக்கு பதிலா ஆப் லைப்ரரின்னு ஒன்னு இருக்கு, அதோட ஃபீச்சரை நீங்க இப்படி ஜெஸ்டர்லயே ஆக்சஸ் பண்ண முடியும்னு வச்சா எனக்கு தெரிஞ்சு பெட்டரா இருக்கும். நிறைய பேர் யூஸ் பண்றதுக்கு பாசிபிலிட்டி கொடுக்கும். இப்ப இல்லாட்டி வாய்ப்பு இல்லை. சொன்ன மாதிரி அது நிறைய பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க. யார் 4th 5th பேஜ் வரைக்கும் போயிட்டு இருக்க போறோம்? 200 ஆப்ஸ் இருக்கு. அதுதான் ஹைட் பண்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சர்ச் ஆப்ஷன் வேற இருக்கு. ஸ்பாட்லைட் சர்ச்க்கு பதிலா நீங்க ஆப் லைப்ரரியை சர்ச் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதையும் நீங்க வந்து கொஞ்சம் ஒரு ஜெஸ்டர்ல எனேபிள் பண்ணிட்டா எல்லா தடவையும் நான் ஸ்பாட்லைட் சர்ச் தேவையில்லை, எனக்கு சிரி சஜஷன், வெப்சைட் சர்ச், ரிசல்ட்ஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை, ஆப்ஸை மட்டும்தான் தேட போறேன். சோ இது வந்து ஒரு டூப்ளிகேட்டட் காப்பி மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் தான். சிரிலையும் ஸ்பாட்லைட் சர்ச்லயும் உங்களுக்கு ஆப்ஸ் வருது,
மத்த லிஸ்ட் ஆஃப் கண்டென்ட்டும் வருது. இங்க ஆப்ஸ் மட்டும் வருது. சோ எதுக்காக அடிஷனலா அந்த ஃபீச்சர்ங்கிற மாதிரி கேள்வி வந்துரும். பிளஸ் ஈஸ் ஆஃப் ஆக்சஸ், இது 2 விஷயம் வந்து அடிபடுது. ஸோ ஆப்பிள் வாட்ச் ஓஎஸ் கார்த்திக் இன்ஸ்டால் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? எப்படி இருக்கு ஆமா உங்களுக்கு ரவின். ஓவரால் வாட்ச் ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ 7 இது வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ப்ளஸ் வந்து வாட்ச் ஓவரால் ஸ்பீடும் வந்து ஸ்டெபிலிட்டியும் வந்து நல்லா இருக்குது சொல்லணும்னா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் வந்து ஹேண்ட் வாஷிங் ஃபீச்சர். எனக்கு ஒரே ஒரு தடவை வந்து கிராஷ் ஆகி ரீபூட் ஆச்சு. மற்றபடி என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் 2 or 3 டைம்ஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா அந்த வாட்டர் சவுண்டு அண்ட் உங்களோட ஹேண்டோட மோஷன் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து ஹேண்ட் வாஷ் சென்ஸ் பண்ணி சொல்லுது. ஓகே. பட் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 டைம்ஸ், அதுக்கப்புறத்துல இருந்து எல்லாமே ஒவ்வொரு தடவையும் வந்து அக்யூரேட்டா தான் இருந்தது. அண்ட் அந்த டிஃபரன்ஸ் டைம் வந்து உங்களுக்கு வந்து வாட்ச்ல கவுண்ட் டவுன்லயே வந்து என்ன சொல்றது காமிக்குது. ஓகே. செகண்ட் வந்து எனக்கு ஆப்பிள் வாட்ச்ல பிடிச்சது என்னன்னா ஷார்ட் கட்ஸ் இருக்கு இல்லையா, ஷார்ட் கட்ஸ் வந்து ஃபைனலி ஆப்பிள் வாட்ச்ல ரன் பண்ற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களோட போன்ல இருக்க ஷார்ட் கட்ஸை வந்து நீங்க வந்து இப்போ ஆப்லயே இருந்தே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஏதாவது லைக் ஹோம் ஆட்டோமேஷனுக்கு நிறைய வந்து ஷார்ட் கட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் இனிமேல் ஃபோன் எடுக்க தேவையில்ல. ஸோ உங்க வாட்ச்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு புது வாட்ச் ஃபேஸ் கொண்டு வந்தாங்க. அப்புறம் மெயினா ஸ்லீப் ட்ராக்கிங் கொண்டு வந்தாங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் நான் நேத்து மட்டும் தான் ட்ரை பண்ணேன். பட் நான் அதுக்கு வந்து நான் ஒரு ஆல்டர்னேட் ஆப் யூஸ் பண்றேன், ஆட்டோ ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரெண்டுத்தோட டேட்டா வந்து எனக்கு எது நிறைய கொடுக்குது அப்படின்னு பார்த்தா எனக்கு ஆட்டோ ஸ்லீப் ஆப் தான் வந்து நிறைய வந்து கொடுக்குது. ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து ஓவரால் பேசிக் என்ன சொல்றது டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி இன்னொன்று நான் நோட்டீஸ் பண்ணது, இப்போ நீங்க ஸ்லீப் மோட வந்து உங்களுக்கு பெட் டைம் ஃபங்க்ஷனாலிட்டியோட மட்டும்தான் வந்து ரன் பண்ணுது. அண்ட் அதே மாதிரி நீங்க வாட்ச்ஓஎஸ் 5 ஐ மீன் ஆப்பிள் வாட்ச் 5 வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து ஸ்லீப் ட்ராக்கிங்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா உங்களோட டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆயிரும் ஸ்லீப்க்கு போகும்போது. அண்ட் நீங்க ஒரு டேப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து டிஸ்பிளே காமிக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க வந்து அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் எஜெக்ட் பண்றதுக்கு க்ரௌன் அந்த ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் பெட் டைம்க்கு வந்து க்ரௌனை வந்து நீங்க வந்து மூவ் பண்ணணும். மூவ் பண்ணும்போது அந்த பபிள் பர்ஸ்ட், அந்த பெட் பபிள் பர்ஸ்ட் ஆனாதான் உங்களுக்கு வந்து வாட்சை நீங்க யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ஐபோன்ல என்ன பண்றாங்க அப்படின்னா குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஹேவ் அ நைஸ் ஸ்லீப் ஏதோ ஒரு என்ன சொல்றது ஃப்ரண்ட்ல வந்து ஒரு கார்டு மட்டும் பிளேஸ் ஆயிருக்கும், மற்றபடி எந்த இதுவும் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா டு நாட் டிஸ்டர்பும் எனேபிள் ஆயிரும். ஸோ அது வரைக்கும் அந்த ஃபீச்சர்ஸ் நல்லா இருந்தது. ஸோ ஓவராலா வந்து நல்லா இருக்குது சொல்லணும்னா. அண்ட் பேட்டரி இன்னும் ஐடியா இல்லை. எனக்கு மேபி இன்னொரு 1 வீக் யூஸ் பண்ணனா எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும் இப்போதைக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு பெஸ்ட் ஃபீச்சர் என்னன்னா வாட்ச் வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆனோன்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஐபோனுக்கு வருது. ஸோ இதுக்கு முன்னாடி கிடையாது. நீங்க ஒவ்வொரு தடவையும் நீங்க விட்ஜெட் போய் பார்க்கணும், இல்ல அப்பப்போ போய் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும், முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்துக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே. ஆமா. ஸோ பிளஸ் வந்து இந்த டான்ஸ் இது கொண்டு வந்திருக்காங்க, மற்றபடி வேற எதுவும் பெருசா டான்ஸ் ஒர்க் அவுட். ஓகே. கோ ட்ரைனிங் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்றது வந்து எல்லா சென்சார்ஸ், ஈவன் டான்ஸுக்குமே பாத்தீங்கன்னா அது நம்ம கை கால்ல எங்க மூவ் ஆகுதுங்கிறது அந்த ஆக்சலரோமீட்டர் கைரோஸ்கோப் யூஸ் பண்ணி அது மெஷர்மெண்ட்ஸ் இன்னும் பெட்டரா எடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பட் இனிஷியலா எனக்கு தெரிஞ்சு சில எரர்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அக்யூரசி கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்டோர்ல ட்ரெட்மில்ல ரன் பண்ணும்போதும் சரி, அவுட்டோர்ல பண்ணும்போது எப்பொழுதுமே ஆப்பிள் வாட்ச் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆமா, இன்டோர்ல மட்டும் அதோட அக்யூரசி வந்து கொஞ்சம் எனக்கு என்னமோ கம்மியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு பர்சனல் ஃபீல் இருந்தது. எனக்கும் நிறைய தடவை நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆமா, அவுட்டோர்ல கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். ஸோ பார்ப்போம். இந்த மாதிரி புது அடிஷன் வந்து வாட்ச் ஓஎஸ்க்கு பர்டிகுலரா வந்திருக்கு. அண்ட் கம்பேட்டபிலிட்டி பாத்துட்டீங்கன்னா சீரியஸ் 3, சீரியஸ் 4 அண்ட் சீரியஸ் 5 இந்த 3 மாடலுக்கு தான் இப்போ கம்பேட்டபிள். சீரியஸ் 1 and 2 வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க. ஸோ வித் வாட்ச் ஓஎஸ் 6ஓட வந்து உங்களுக்கு அந்த அப்டேட்ஸ் வந்து எண்ட் ஆகும். நீங்க ஃபியூச்சர்ல ஆனா நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு சீரியஸ் 2 கூட வச்சிருக்காங்க. சீரியஸ் 1ஓட பேட்டரி வந்து ஆல்ரெடி எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி தான் இருக்கு இல்லையா? இப்போ வின்சென்ட் நீங்க சீரியஸ் 2 வச்சிருக்கீங்களா? டெய்லியும் நல்ல பேட்டரி லைஃப் கிடைக்குதுல அப்படின்னு எனக்கு ஒரு 2.5 days பக்கம் இன்னும் பேட்டரி நிக்குது. நான் கிட்டத்தட்ட ஒரு 3.5 years யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். செம. ஓகே, சீரியஸ்லி குட். சோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும். ஆப்பிள் வாட்ச்ல வந்து இப்போ ஐபோன் மாதிரியே பேட்டரி ஹெல்த் வந்து பார்க்கக்கூடிய ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. அங்க இருக்கிற தலைவலி பத்தாது, நான் முடிஞ்சேன் அவ்வளவுதான். எனக்கு இன்னும் 100% இருக்குது.
கருத்து இன்னொன்னு, அந்த ஹேண்ட் வாஷ் எப்போது தப்பா ட்ரிகர் ஆச்சா வேற ஏதாவது மோஷன் இல்ல பண்ணும்போது? இது வரைக்கும் எனக்கு ஆனது இல்ல. சீரியஸ் நீங்க சீரியஸ் 1 அத பத்தி கேட்கணுமே. சீரியஸ் 1 எப்படி இருக்கு? சீரியஸ் ஒன்னு வின்சென்ட் சொன்ன மாதிரி பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கு. நான் யூஸ் பண்றது வந்து 2 நாள் வருதா? எனக்கு 1.5 நாள் தான் வருது. எனக்கு சீரியஸ் 4 1.5 நாள் தான் வருது. எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. எப்படி உங்களுக்கு அத்தனை நாள் வருதுன்னு. எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. வின்சென்ட் ஏரோப்ளேன் மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏரோப்ளேன் ஆக்சுவலா நான் இல்ல நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா போன்ல வாட்ச் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நோட்டிபிகேஷன் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ட்ராக் ஒர்க் அவுட் பண்ணும்போது எவ்வளவுதான். மத்தபடி வேற எதுக்கும் நான் வந்து வாட்ச் யூஸ் பண்ண போதில்லை. பட் ஆனா 24 hours கையில வாட்ச் இருக்கும் எப்பொழுதுமே, சார்ஜிங்கை தவிர மீதி நேரத்துல இருக்கும். ஓகே. அண்ட் ஓவராலா இந்த ஆப்பிள் வாட்ச் ஓஎஸ் மட்டும் இல்லாம நம்ம ஐஓஎஸ் மேக்ஓஎஸ் எல்லாத்துலயுமே இந்த பிரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆப்பிள் டைட்டன் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு ப்ரீவியஸா iOS 13லயே வந்து நிறைய பிரைவசி ஃபீச்சர்ஸ் உள்ள ஆட் பண்ணாங்க. நம்மள ட்ராக் பண்ண முடியாம எந்த அளவுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுமோ, சடனா பாத்தீங்க அப்படின்னா ஆப் வந்து இந்த மாதிரி ப்ளூடூத் பெர்மிஷனையும் சேர்த்து கேக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது ப்ளூடூத் வழியா Facebook வந்து நம்ம லொகேஷனை ட்ராக் பண்ணிட்டு இருந்ததுன்னு. பட் இன்னும் அக்யூரேட்டா அந்த ட்ராக் பண்ற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து iOS 14ல ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ப்ரிசைஸ் லொகேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராம்ப்ட் முக்கியமா ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு விஷயம். நம்ம ஒரு லொகேஷன்ல ஒரு பர்டிகுலர் ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸ்ல பின் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு பதிலாக நம்மள அப்ராக்சிமேட் வேல்யூல இனிமேல் காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பிரைவசி எடிஷன்ஸ் நல்லா இருக்கு. உங்களுக்கு பர்டிகுலர் ஏதாவது பிடிச்ச பிரைவசி ஃபீச்சர்ஸ் ஏதாவது ஐபோன், ஐபேட் ஒரு மேக்ல இந்த பீட்டாஸ்ல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ப்ரிசைஸ் லொகேஷன் ஃபீச்சர். இந்த மாதிரி ஜென்ரலா யூஸ் பண்ற ஆப்ஸ், அதாவது நம்ம டெலிவரி பண்ண, இப்போ நம்ம ஃபுட் டெலிவரி பண்ணல இல்ல கிராசரிஸ் யூஸ் பண்ணாம நார்மலா ஃபேஸ்புக் பக்கத்துல நியர்பை லொகேஷன்ல என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ப்ரிசைஸ் லொகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஓகே. அது போக ரொம்ப பிடிச்சது அந்த கேமரா அண்ட் மைக்ரோஃபோன் எல்இடி இண்டிகேஷன், அந்த மேல பாட்டம் சாரி டாப் ரைட் கார்னர்ல காமிக்கிறது. ஓகே. நிறைய ஆப் எப்படி எப்படி அபியூஸ் பண்ணதெல்லாம் தெரிய வந்தது. பப்ஜி அதை பத்தி கார்த்திக் இன்னும் டீடைலா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே. டேக் ஓவர் கார்த்தி. ஸோ அதான் அதை என்ன சொல்றது, இப்போ மைக் இண்டிகேஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ சில ஆப்ஸ்ல வந்து என்ன நடக்குதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பப்ஜி எடுத்தப்போமே, பப்ஜில வந்து மைக் மோட் வந்து 2 நம்மளுக்கு இருக்குது. ஒன்னு வந்து ஆல்வேஸ் ஆன் மைக் மோட், அப்புறம் வந்து டீம் ரேடியோ அப்படின்னு சொல்லிட்டு புஷ் டு டாக் மாதிரி சொல்றீங்க. புஷ் டு டாக். ஓகே. ஸோ நார்மலா வந்து ஒரு யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து புஷ் டு டாக்னா நான் அந்த பட்டனை டேப் பண்றேன், அந்த டைம் வந்து என்னோட வாய்ஸ் சிக்னல் வந்து சென்ட் ஆகணும். ஓகே. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அன்னைக்கு நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, ஆல்வேஸ் ஆன்ல வந்து ஆல்வேஸ் ஆன் மைக்கை வந்து நான் ஆஃப் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த மைக் ஆக்சஸ் இண்டிகேஷன் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே. பட் புஷ் டு டாக்ல எனக்கு வந்து புஷ் டு டாக்ல இருந்தா கூட எனக்கு வந்து மைக் இண்டிகேஷன் வந்து ஆன்லயே தான் இருந்தது. ஓகே. அது கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்தது. அண்ட் சேம் ஃபீச்சர் வந்து இப்போ வந்து ஆப்பிள் வாட்ச்லயும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ ஆப்பிள் வாட்ச்ல என்னென்ன ஆப் வந்து உங்களோட மைக்கை ஆக்சஸ் பண்ணதோ, ஆக்சஸ் ஆகிற டைம்ல டாப் ரைட் கார்னர்ல மைக் சிம்பிள் வந்து காமிக்கும், சேம் ஆம்பர் கலர்ல. ஓகே. ஓகே. அது உண்மையிலேயே நல்லா இருக்குது. இப்போ நான் ஏதாவது ஒரு ஆப் யூஸ் பண்ணிட்டு உள்ள வந்து வாய்ஸ் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எவர் நோட்ல வந்து நான் வாய்ஸ் நோட்ஸ் வந்து எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்க்கும்போது மைக் ஆக்சஸ் பண்ணும்போது மட்டும் எனக்கு அந்த இண்டிகேஷன் வந்து காமிச்சது. அது நல்லா இருந்தது. அண்ட் அதே மாதிரி கண்ட்ரோல் சென்டர்ல லாஸ்டா வந்து எந்த ஆப் வந்து கேமராவை ஆக்சஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறது, இட்ஸ் ஒன் ஆஃப் தி குட் பிரைவசி ஃபீச்சர். நமக்கு கண்ட்ரோல் சென்டர்லங்களா இல்ல நோட்டிஃபிகேஷன் பேஜ்லயா? கண்ட்ரோல் சென்டர்ல தான். ஓகே. மேல வந்து உங்களுக்கு அந்த இண்டிகேட்டர் காமிக்கும். ரீசன்ட்டா யூஸ் பண்ணக்கூடிய இல்ல பேனரே காமிக்கும். ஆமா ஆமா, பேனர் மெசேஜ் இருந்தது. நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க பிரைவசி ரிலேட்டடான ஃபீச்சர்ஸ்க்கு. உங்களுக்கு வேற ஏதாவது பிடிச்ச ஃபீச்சர்ஸ் ஏதாவது இருந்ததா வின்சென்ட், நீங்க ஏதாவது அப்சர்வ் பண்ணப்போ? முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி பாத்தீங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்றோம் இல்லைங்களா, அதுல இருக்க வெப்கேமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இங்க இருக்க நம்மளே பாதி பேர் வந்து அதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஆமா. ஸ்டிக்கர் அது பக்கத்துல ஸ்டிக்கர் ஏதாவது ஸ்டிக்கரிங் பண்ணி வச்சிருக்கோம். அது பக்கத்துல ஈவன் தோ கிரீன் கலர்ல லைட் இருக்கும், லேப்டாப் ஆன் கேமரா ஆன் பண்ணணும், அது இதுவும். ஸோ இதே ஃபீச்சர் வந்து நம்ம ஆப்ல கொண்டு வந்தது வந்து ரொம்ப வெல்கமான. என்ன ரீசன் அப்படின்னா, நான் நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், பின்னாடி அந்த பேக்ரவுண்ட்ல அந்த ஆப் வந்து என்னோட ஃபேஸை வந்து ட்ராக் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, இல்ல நான் சுத்தி பேசிட்டு இருக்கிறது அதை ட்ராக் பண்ணுதா அப்படின்ற விஷயத்துல வந்து நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயத்துல வந்து நமக்கு அதை பார்க்கும்போது ஓகே சம்திங் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி யூசருக்கு ஒரு கன்செப்ட் தெரியும் போது அவர் எந்த ஆப் அந்த அக்சஸ் பண்ணிட்டு இருக்க கேமராவையோ இல்ல மைக்கையோ அப்படின்றத பாக்குறது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மக்களை வந்து ஒரு அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி இதுதான்.
பட் ஆனா எத்தனை மக்கள் வந்து எல்லா ஆப்ஸுக்குமே எல்லா பெர்மிஷனையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணுதுன்னு சொல்றதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம அதை எப்படி நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், இல்ல இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இந்த விஷயம் தான் அப்படின்னு சொல்றத வந்து நம்ம பண்ணிக்க முடியும். நிறைய விஷயத்துல வந்து எக்ஸாக்ட்லி அதுக்கு வந்து இது ஒரு முதல் படின்னு தான் சொல்லலாம். இன்னொன்னு நான் நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, ஆப்ஸ் வந்து நம்ம நெட்வொர்க்கோட டிவைஸ் ஆக்சஸ் அதை கூட இப்போ வந்து புதுசா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேஸ்புக்லாம் போனோம்னா லோக்கல் நெட்வொர்க் வந்து ஆக்சஸ் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து டோன்ட் அலோன்னு கொடுத்தாச்சுன்னா எனக்கு அதை ஆக்சஸ் பண்ணாது. பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஆக்சஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு, நம்ம யாருமே அதை நோட்டீஸும் பண்ணதில்லை. ஸோ இப்போ அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. அது கார்த்திக், அது வேற விஷயம். அதை பத்தி பேசணும்னா நீங்க நார்மலா பாத்திருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் யூ மே நோ அப்படின்றதெல்லாம் ஒரு ஃபேஸ்புக்ல அடிக்கடி வரும். அந்த ஃபீச்சர்லாம் எப்படி வருது அப்படின்றத என்னைக்காச்சும் ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. அது எல்லாமே நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். இல்ல அதுதான் சொல்றேன். பட் அது வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அது வந்து பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸோட என்ன சொல்றது ப்ளூடூத் ஜிபிஎஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் வைஃபை சேம் வைஃபைல இருந்ததுன்னா எல்லாத்தையும் சேர்த்து தான் எடுக்குது. பட் நான் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. உங்க லொகேஷன் எனக்கு வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ண கூடாது. ஓகே, அதுதான் எனக்கு வந்து இது இல்ல நான் சொல்லவே இல்லை. ஐ அக்ரி. பட் த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த ஃபேஸ்புக் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக்கோட முதல் பிசினஸ் மாடலே பாத்தீங்கன்னா உங்களோட கனெக்டிவிட்டி தான். உங்களை சுத்தி எவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் போறீங்க, அந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து யாரையோ ஒருத்தரை பாக்குறீங்க, ஆனா நீங்க அவங்கள்ட்ட பேசல, எதுவும் பண்ணல, அவங்க உங்களை ப்ளூடூத் ரேஞ்சில கூட வரல. பட் ஆனா 2 பேரும் ஒரே வைஃபை ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணிருக்கீங்க. சோ நீங்க இல்ல ஒரு ஸ்பீக்கர் வராரு, அவர் பேசுறாரு, நாங்க வந்து உங்களுக்கு பீப்பிள் யூ மே நோல காட்டுவோம். ஏன்னா நீங்க ஒரே பர்டிகுலர் டைம்ல நீங்க எல்லாம் ஒரே இது வந்திருப்பீங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சோ நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகலாம். சோ இதுதான் பிசினஸ் மாடல் ஃபேஸ்புக்கோட. சோ உங்களை சுத்தி நடக்கிற விஷயத்துல அவங்க வந்து கேதர் பண்ணாதான் அவங்களால அந்த பிசினஸ் நடத்த முடியும். சோ நீங்க அதை பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து ஃபேஸ்புக்ல வந்து நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை மட்டும் தான் ஆட் பண்ணி வச்சிருக்கணும், வேற யாரையும் நீங்க ஆட் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம், ஃபேஸ்புக் அப்படிங்கும்போது அந்த பிரைவசிங்கிறதுல நிறைய விதத்துல எப்படி கூகுள் மாட்டுறாங்களோ அதே மாதிரி ஃபேஸ்புக் மாட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஈவன் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேஸ் ட்ராக்கிங் வந்து நம்மளுக்கு பிஹைண்ட் த சீன்ல ஃபேஸ்புக் பண்ணிட்டு இருக்கு. எதுக்காகனா நம்ம எமோஷன்ஸை கேப்சர் பண்ணணும்னு. நம்ம ஒரு போட்டோ பார்க்கும்போது சிரிக்கிறோமா, அழுகிறோமா, இல்ல நம்ம கவலைப்படுறோமா, இந்த மாதிரி நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷன், நம்ம சேட் ஆகுறோமா இல்லையாங்கிற அந்த ஒரு விஷயம், அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த போஸ்டர் சர்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் வந்து ஃபேஸ்புக் சைட்ல இருக்கு. அதுக்கு வந்து ஃபேஸ்புக் ஆப் யூஸ் பண்ணும்போது பேக்ரவுண்ட்ல கேமராவை ஆக்சஸ் பண்றாங்க. ஐபோன்ல இது வரைக்கும் பண்ணனது அதுக்கு எவிடன்ஸ் இல்ல. பட் ஆண்ட்ராய்ட்ல பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து கேமரா பெர்மிஷன் கொடுக்கும்போது பேக்ரவுண்ட்லயே வந்து எடுத்து ரீட் பண்ண முடியும்னு. சோ இப்ப ஏதாவது ஃபேஸ்புக் அந்த மாதிரி ஒரு ஸ்னீக் இன் பண்ணுச்சுன்னா, ஒரு கோட் ஏதாவது இன்சர்ட் பண்ணாங்கன்னா இனி மாட்டிக்குவாங்க. சோ கிளியரா வந்து ஃபேஸ்புக் ஓபன் பண்ணும்போது மேல அங்க வந்து கேமரா ஆன்ல இருக்கு, ஃப்ரண்ட் கேமரான்னு நம்மளுக்கு இண்டிகேஷன் காமிச்சிடும். சோ எக்ஸ்பிரஷனை பேஸ் பண்ணி கண்டென்ட் கொடுக்கிறது. ஆனா ராபின், இது வந்து வெறும் போட்டோக்கு மட்டும் கிடையாது. நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, நாங்க வந்து அந்த சென்டிமெண்ட் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. சோ நீங்க எழுதுற வேர்ட்ல வந்து எந்த அளவுக்கு நீங்க சென்டிமெண்ட்டை காட்டுறீங்க, நீங்க கேபிட்டல் லெட்டர்ல எழுதுறீங்களா, ஸ்மால் லெட்டர்ல எழுதுறீங்களா, எக்ஸாக்ட்லி. சோ நீங்க எழுதுற ஒவ்வொன்றையும் நாங்க வச்சுட்டு நீங்க எந்தெந்த வேர்ட் யூஸ் பண்றீங்க, நீங்க என்ன மூட்ல இருக்கீங்க முதற்கொண்டு நாங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். இது வந்து போட்டோ மட்டும் கிடையாது, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற டெக்ஸ்ட்ல கூட பண்ணலாம். ஒரு சைக்காலஜி அனாலிசிஸ் பண்ணி அதுக்கு வந்து கண்டென்ட் சர்வ் பண்றது. நம்மளுக்கு நம்ம ரொம்ப ஸ்லீப்லெஸ், ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தோம்னா ஸ்லீப்லெஸ்னஸ் இருக்கும். சோ அதுக்கு தகுந்த ட்ரக்ஸை வந்து அட்வர்டைசர்ஸை வந்து புஷ் பண்ணலாம். சோ இத பண்ணுங்க, இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் ஆல்ரெடி எக்ஸாக்ட்லி ஆல்ரெடி இதுக்கெல்லாம் மிஷின் லேர்னிங் நிறைய லைப்ரரிஸ்லாம் ஆல்ரெடி நார்மல் நீங்க கூட டவுன்லோட் பண்ணி கூட இது பண்ணலாம். கண்டிப்பா. சோ அது பிரைவசி வந்து ஒரு பெரிய நைட் மேர். அது ஆப்பிள் வந்து ரொம்பவே எஃபெக்டிவா அட்ரஸ் பண்ணிட்டு வராங்கிறது மட்டும் தெரியுது. நான் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல, பட் உண்மையாலுமே இவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டெப் பாத்தீங்கன்னா சில பிரைவசி ஃபீச்சர்ஸ் இந்த வருஷம் கொண்டு வந்தது வந்து ஈவன் கூகுளுமே வந்து அவங்களோட அடுத்த ஆண்ட்ராய்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஆண்ட்ராய்ட்ல எல்லாமே பண்ணலாம், தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வச்சு ட்வீக்ஸ் வச்சு எல்லாமே பண்ணலாம். பட் அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா கோர் சிஸ்டம்ல இன்டெகிரேட் ஆகி வருது, அப்போ வந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு ஆப் ஃபீச்சரா வராம இது ஒரு ஓஎஸோட ஃபீச்சரா வந்துடும். அது ஒரு பிரைவசி அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். சுந்தர் பிச்சை வந்து ட்விட்டர்ல சொன்ன மாதிரி வி டேக் பிரைவசி சீரியஸ்லின்னு சும்மா சொல்ற மாதிரி மட்டும் இருக்காது. அது வேர்ல்டு வைட் எல்லாருமே வந்து அது ஒரு ட்ரோலிங் இதுல கடைசியில வந்து அது எண்டப் ஆயிருச்சு. அந்த மாதிரி அது ஆப்பிள் சொன்னா கூட ஓரளவுக்கு ஏத்துக்குவாங்க மக்கள். அது சரி, ஓகே, ஸ்டில் சாஃப்ட்வேர் வல்னரபிலிட்டி ஏதாவது வந்ததுன்னா ஹேக் ஆகும், ஸ்பை பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. பட் எல்லாமே டார்கெட்டட் அட்டாக்ஸா இருக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல் பர்சனா அந்த வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆண்ட்ராய்டை பொறுத்த வரைக்கும் ரேண்டமா எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணலாம். ரேண்டம் டார்கெட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாயிரும். எக்ஸாக்ட்லி.
மாஸ் ட்ராக்கிங். அது இல்லாம அவர் ஷேர் பண்ண இமேஜ்ல பாத்தீங்கன்னா we are taking the privacy seriouslyன்ற மாதிரி போட்டு அதுல பாத்தீங்கன்னா 3 monthsல டெலீட் பண்ணிடுவேன், 6 monthsல டெலீட் பண்ணிடுவேன். அப்புறம் அவ்வளவு சீரியஸா பண்ணியிருந்தாரு அப்படின்னா டு நாட் ட்ராக்ன்ற ஒரு ஆப்ஷன் அங்க இருந்திருக்கணும். அப்படி ஒரு ட்ராக்கிங் அப்படி ஒரு ஆப்ஷனே கிடையாது. பட் ஆனா ஏன் அவர் வந்து ட்ராக்கிங் வந்து நாங்க ட்ராக்கிங் வந்து இது பண்றோம், பிரைவசி வந்து ரொம்ப ஹார்ட்க்கு எடுத்துட்டு போறோன்ற மாதிரிலாம் ட்வீட் போடுறான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. அது உங்க டேட்டா எல்லாமே நாங்க பத்திரமா பாத்துப்போம் அப்படிங்கிறாங்க. இங்க கேள்வி என்னன்னா, என் டேட்டாவை ஃபர்ஸ்ட் நீ எதுக்கு எடுக்கிற? என்ன உங்க டேட்டா எல்லாம் எனக்கு வேணும், ஓகே, அத நான் பத்திரமா வச்சுக்கிறேன். ஓகே. ஆனா ஒன்னு சொல்லட்டுங்களா ராபின், நீங்க வந்து இப்ப கூகுள்ல போய் சர்ச் பண்றீங்கல்ல, நீங்க சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, எவ்வளவு ஈஸியா உங்களுக்கு கிடைச்சிச்சு. எனக்கு ஈஸியா கிடைக்க மாட்டேங்குதுங்க, இப்ப அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மட்டும் தாங்க இருக்கு. இல்ல நார்மலா நீங்க நீங்க அப்படி சொல்றீங்க 90 அப்படின்னா கூகுள்ல யூஸ் பண்ற யாருக்குமே அவங்க சர்ச் பண்ற விஷயம் கிடைக்கல அப்படின்னா யாரும் இப்ப கூகுள் யூஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. நீங்க சொல்றது ஒரு 10% இருக்கலாம், 90% வந்து என்ன தேடி போறோமோ அது கன்ஃபார்மா கிடைக்குது. அது எப்படி கிடைக்குது? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுனாலதான் கிடைக்குது. எக்ஸாக்ட்லி. சோ அவங்களோட பிசினஸ் மாடல் வந்து இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணாதான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண முடியும். ஒரு விஷயத்த நீங்க ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னா யுவர் அ ப்ராடக்ட். கண்டிப்பா கண்டிப்பா, அவ்வளவுதான். இப்போ இன்னொரு ஒரு ஃபீச்சர் வந்து யாராவது நோட்டீஸ் பண்ணீங்களா? கேமராக்கு புதுசா வந்து செலக்டட் போட்டோஸ் மட்டும் ஆக்சஸ் கொடுக்கிறது. அது நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கரெக்ட். ஸ்னாப்சீட் வேற ஏதாவது போட்டோ எடிட்டிங் ஆப் போனீங்கன்னா நீங்க மொத்த கேலரிக்கும் ஆக்சஸ் கொடுக்காம எந்த போட்டோ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா எடிட் பண்ணணுமோ அந்த ஒரு போட்டோக்கு மட்டும் ஆக்சஸ் கொடுக்கலாம். இது ரொம்ப பெரிய விஷயம். கிட்டத்தட்ட நம்ம எவ்வளவு முக்கியமான ஃபேமிலி போட்டோஸ்லாம் வச்சிருப்போம், அதுக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்காம நம்ம எதுக்கு எடிட் பண்ணணுமோ வெறும் அது மட்டும் ஆக்சஸ் கொடுக்கிறதுனா வேற லெவல். ஆனா Facebook அதுல வந்து எல்லாத்துக்கும் கையை கட்டி போட்ட மாதிரி இருக்கும் இந்த ஃபீச்சர் வந்துச்சுன்னா. ரொம்பவே பெரிய ஒரு ஸ்டெப் இது. நீங்க எல்லாம் அதை யூஸ் பண்ணிருக்கீங்க, நானும் அதை யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுல ஒரு சின்ன இதை வந்து யாராவது நோட் பண்ணி பாத்தீங்களா? நீங்க என்னைக்காச்சும் ஒரு போட்டோஸ் அப்லோட் பண்றதுக்காக நீங்க செலக்டட் போட்டோஸ் கொடுத்தீங்க, பட் நீங்க போட்டோஸை டவுன்லோட் பண்ணி உங்க கேலரியில சேவ் பண்ணும்போது ஃபுல் ஆக்சஸ் இருந்தா தான் சேவ் ஆகும். ஆமா, தட்ஸ் ரைட். ஃபுல் ஆக்சஸ் கொடுக்கும். அது ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. இல்ல அது ஃபைன் டியூன் பண்ணுவாங்க. அதாவது ஃபைன் டியூன் பண்ணனும். ஆமா, அப்லோட் சர்வீஸ் வேற, டவுன்லோட் சர்வீஸ் வேற, என்டையர்லி டிஃபரெண்ட். நம்ம கூகுள் போட்டோஸ் பேக்கப் எடுக்கிற டூல் மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும்னா நம்மளே வாலண்டியரா தான் ஆக்சஸ் கொடுக்குறோம், நம்ம போட்டோஸ் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னு. அண்ட் Facebook மாதிரி ஆப்புக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஆக்சஸ் தேவையில்லை, அங்க பேக்கப் எல்லாம் எடுக்க போறது இல்ல. அங்கெல்லாம் செலக்டிவா நம்ம சூஸ் பண்ணலாம். Facebookக்கு நம்மளோட ஃபுல் ஆல்பம் ஆக்சஸ் தேவையில்லை. ஆனா ரெண்டு பேருமே இமேஜ் பேஸ்ட் ரிசர்ச் பண்றாங்க. இல்லனா சிம்பிளா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கட் பண்ணிக்கலாம் அந்த இமேஜ் மட்டும். இப்போதைக்கு நான் Facebookல அப்படியே யூஸ் பண்றேன். ஓகே. ஆனா ஒரு பிரைவசிங்கிற பேர்ல ரொம்பவும் பயப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன் கார்த்திக். அது நம்ம என்னதான் ஒளிஞ்சு விளையாண்டாலும் அவங்க எப்படி நம்மள கேட்ச் பண்ணி தான் பிடிக்க தான் போறாங்க. நம்ம டேட்டா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம வந்து நமக்குன்னு ஒரு என்ன சொல்றது ஒரு மெஷர்ஸ் இருக்கணும். நம்ம வந்து எடுத்துக்கலாம். கண்டிப்பா சில மெஷர்ஸ். ரொம்ப பயப்படக்கூடாது ராபின். கன்ஃபார்மா பிரைவசியை பத்தி ரொம்ப பயப்படக்கூடாது. நமக்கு என்ன தேவையான விஷயத்த மட்டும் ரிலீஸ் பண்ணணும், தேவையில்லாத விஷயத்த இது பண்ணணும். அப்படின்னு பார்த்தா நீங்க இந்த யூடியூப்ல வீடியோ போறது கூட கஷ்டம் தான். கண்டிப்பா. அதுதான். சோ இப்போ ஆல்ரெடி கார்த்திகேயன் வந்து கிளிப்போர்டோட ஒரு இஷ்யூ ஒன்னு சொல்லியிருந்தாரு. கார்த்திகேயன் ஆமா, ரெடிட்ல அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அத மென்ஷன் பண்ணி இருக்கணும். கண்டிப்பா அந்த கிளிப்போர்ட வந்து என்னன்னா iOS 14 வந்து எந்தெந்த ஆப்ல கிளிப்போர்ட காப்பி பண்ணுதுன்னு வந்து அழகா மேல ஒரு பேனர் அப்படி ஸ்வைப் டவுன் பண்ணி காமிச்சிட்டு திருப்பி போயிடும். சோ கிளிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா அது எல்லா ஆப்ஸுமே, பெரும்பாலும் நியூஸ் ஆப்ஸ் மத்த எல்லா ஆப்ஸுமே காப்பி பண்ற மாதிரி பேனர் வந்துகிட்டே இருக்கு, ப்ராம்ப்ட் வருதுன்னு அந்த ரெடிட் டிஸ்கஷன்ல போட்டிருந்தாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா சிலர் வந்து டேட்டா என்ரிச்மெண்ட்காக எடுக்கிறது, இல்ல உங்களுக்கான யூஎக்ஸ்க்காக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொண்டு போகணுன்றதுக்காக எடுக்கிறது. மூணாவது பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டா எடுத்துட்டு அதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக தான், இல்ல அதை வந்து சேல் பண்றதுக்காக இருக்கு. கடைசி கட்டம் தான் அது. பட் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஸ்டேஜஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கான பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காக மட்டும்தான் அதை எடுக்கிறாங்க. ஆனா நம்ம இப்ப சிராஜ் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு, லிஷியஸ் அப்படின்ற நிறைய ஆப் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தாரு ட்விட்டர்ல, நான் பார்த்தேன். சரி, இதே கேள்வி நீங்க ஃபேஸ்புக் கூகுள்கிட்ட எல்லாம் டைரக்டா கேட்க மாட்டேன்றீங்க. அவங்க டெய்லி அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல உங்களோட எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து ட்ராக் பண்றாங்க, எல்லாம் தெரியுது உங்களுக்கு. உங்க லோக்கல் நெட்வொர்க்ல இது பண்றாங்க, ப்ளூடூத்ல இது பண்றாங்கன்ட்டு. பட் அவங்களெல்லாம் நீங்க விட்டுட்டு ஒரு சின்ன டெவலப்பரை மட்டும் நீங்க ஏன் டார்கெட் பண்றீங்க? ஏன்னா உங்களால வந்து ஃபேஸ்புக்கோ கூகுளோ இல்லாம வாழ முடியாது. உங்களால வந்து அந்த ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண உங்களால சும்மா இருக்க முடியாது. பரவாயில்ல, என் பிரைவசி போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும்னு இருக்கீங்க. சோ ஆஸ் இட் இஸ் அது மித்த ஆப்புக்கும் அதை கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும்.
உடனே டேக் இல்ல, வந்து இல்ல, நீங்க போய் நான் கமெண்ட்ல டேக் பண்றீங்க சிராஜ், கீழ வந்து @Facebook @Google போடுறீங்க. சுந்தர் பிச்சை முக்கியமா டேக் பண்ணுங்க. இல்ல மறந்துடாதீங்க. நான் கேட்டது எதுனா, நான் ட்வீட் பண்ண ஆப் வந்து ஒரு மீட் டெலிவரி ஆப். ஓகேங்களா? ஓகே. அவங்க லொகேஷன் கேட்கலாம், கிளிப்போர்டு எதுக்கு கேக்குற அப்படின்னு கேட்டு அதுக்கு அவங்க பண்ண ரிப்ளை வேற செம காமெடி. இது வந்து iOS 14ஓட ஃபீச்சரு, நாங்க அப்புறமா பாக்குறோம். அதான். iOS 14ஓட ஃபீச்சர் இல்லடா, உங்க ஆப்போட ஃபீச்சர் அப்படின்னு போட்டு. இல்ல எல்லா ஆப்புமே இப்போ நம்ம ஒரு லிங்கை காப்பி பண்றோம் அப்படின்னா அது எங்கேயாவது பேஸ்ட் பண்ண போறோம். சோ ஒரு ஆப் ஓபன் பண்றோம்னா அது அங்கதான் பேஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு தான் நான் அதை காப்பி பண்ணினேன். அது ஒரு லிங்கை காப்பி பண்ணிட்டு வந்து ஒரு ஃபிளிப்போர்டு ஆப் இருக்கு, அதுல நான் என்னோட மெகசின்ல சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சஃபாரியில பண்ணதை கொண்டு வந்து நாங்க பேஸ்ட் பண்றதுக்கு தான் ஒடியாருவேன். அப்போ டு யூ வாண்ட் டு ஆட் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் மார்க்கிங் ஆப் ஆகட்டும், ஒரு ஜென்ரலா எந்த ஆப்புமே வந்து அந்த லிங்க் கேட்கும். இது அதுங்களுக்கு வந்து ஆக்சுவலா இது லிங்கா இல்ல என்னங்கிறதுலாம் தெரியாது. கிளிப்போர்ட்ல ஒரு டேட்டா இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து இங்க பேஸ்ட் பண்றேன், ஆட் டு யுவர் கேலரி, அவ்வளவுதான். சோ இப்ப டிஃபால்ட்டா இருந்த இந்த ஃபீச்சரை வந்து எனக்கு தெரிஞ்சுனா என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னா, டெவலப்பர்ஸ் வந்து இனி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பீட்டாங்கிறதுனால இது இவங்க ஒரு ஃபீச்சரா, பிரைவசி ஃபீச்சரா ஆட் பண்ணிருக்காங்க. டெவலப்பர்ஸ் இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளிப்போர்ட் ஆக்சஸையும் நம்மளோட லொகேஷன் ஆக்சஸ் மாதிரி மேனுவலா கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்படி பண்ணுனாங்கன்னா இந்த மாதிரி ப்ராம்ப்ட் வரதெல்லாம் நின்றோம். இப்போதைக்கு ஆப்ஸ்க்கு தெரியாம தான் இது நடக்குதுங்கிறத என்னோட ஒப்பீனியன். சொன்ன மாதிரி அவர் வின்சென்ட் 3வது ஒரு பாயிண்ட் சொன்ன மாதிரி டேட்டா கேதரிங் பண்ணணுங்கிறதுக்காகவும் பண்ணலாம். அதை எடுத்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு பண்றது ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லா ஆப்பும் தெரிஞ்சு பண்றது இல்ல அப்படிங்கறத, நம்ம ரேண்டமா போய் எல்லா ஆப் மேலயும் ஒரு ஃபுட் டெலிவரி ஆப் மேல நம்ம கோவப்படுறது அவசியம் இல்லை. ஏன்னா அங்க அவங்க அந்த ஒரு இன்டென்ஷன்ல அவங்க அந்த டேட்டாவை பண்ணல. அவங்க டிஃபால்ட் ஸ்விஃப்ட் கோட யூஸ் பண்ணி அவங்க அதை எழுதி இருப்பாங்க, அந்த ஆப் வந்து பண்ணிருப்பாங்க. அண்ட் அநியாயமா நீங்க அவனை போட்டு இல்ல அவங்க தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் கூட யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரிஸ் கூட இந்த மாதிரி விஷயம் பண்ணிருக்கலாம். அது ஒரு சின்ன டெவலப்பர் வந்து அதை பத்தி உங்களுக்கு தெரியாது. இல்ல நீங்க இப்போ நீங்க வந்து மீட் ஆப் தான் டவுன்லோட் பண்ணிருக்கீங்க, நீங்க வந்து எனக்கு மட்டன் அப்படின்ற ஒரு இதை வந்து காப்பி பண்ணிட்டு வரீங்க. நான் உங்களோட டேட்டால மட்டன், சிக்கன், ஃபிஷ், உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ்ஷோட டைப் ஏதாவது இருக்கா அப்படின்றத நான் கேதர் பண்ணி உங்களுக்கு அதை நான் ஃபர்ஸ்ட்ல காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்றதுக்காக தான். நீங்க அதை வந்து தேடணும்னு அவசியம் இல்லை. ஓபன் பண்ண உடனே உங்க கிளிப்போர்ட்ல இருக்கு, எனக்கு தெரியும் உங்களுக்கு இறால் தான் பிடிக்கும்ட்டு எடுத்து ஃபர்ஸ்ட்லயே காட்டிட்டு போயிடுறேன். நான் எதுக்கு மீன் டெலிவரி ஆப்புக்கு வரும்போது சிக்கன் மட்டன் தான் நான் ஏன் காப்பி பண்ணிட்டு வரேன்? இல்ல நான் பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா வாய்ஸ் பேஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் கொடுப்பாங்க இல்லையா? நம்ம சிராஜுக்கு என்ன கோவம் வரும்னா, உள்ள வந்த உடனே நான் பேசினேன், ஓகே இப்ப எனக்கு மைண்ட் மாறிடுச்சு, நீ எதுக்கு எனக்கு மட்டனை காமிக்கிற, எனக்கு சிக்கனை காமி. இல்ல நீங்க பேசிட்டு இருந்தீங்களேன்னு சொன்ன அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுச்சு கடைசியில. சோ ஃபார் பாத்தீங்க அப்படின்னா மாச கடைசி வரைக்கும் நான்வெஜ்ஜே கிடையாது. நீங்க என்னடா மட்டன் சிக்கனை பத்தி பேசிட்டு சென்னையில இருக்கவங்க பாவம். சென்னையில இருக்கிறவங்களுக்கு போட்டோ மட்டும் தான் ஜாலியா இருக்காரு. அதுக்கும் வந்துருச்சு. அத ஈரோடு தான் கவுண்ட் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. 72ல இருந்தோம், ஒரே வாரத்துல 92 வந்துட்டோம். சோ ஓவராலா நம்ம iOS பத்தின சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் முக்கியமா பிரைவசி அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் வந்து இன்னைக்கு அதிகமா கவர் பண்ணோம். இந்த WWDC 2020 பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொம்பவே வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஆப்பிள் வந்து இது ஒரு வெப் பேஸ்ட் ஒரு ஈவெண்டா வந்து கண்டக்ட் பண்ணி ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. பெரும்பாலான யூசர்ஸ்க்கு அதுக்கு முக்கிய காரணம் iOS 14ஓட ஃபீச்சர்ஸ் தான். ஓரளவுக்கு ஏதோ டிசைன் சேஞ்ச் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து ஓரளவுக்கு திருப்தியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் சோ ஃபார் இட் இஸ் ஓகே. எல்லாமே வந்து நல்லபடியா ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருக்கு. டெவலப்பர்ஸ் டெஸ்டிங்ல இது வரைக்கும் நம்ம ஸ்டேபிளா பார்க்காத ஒரு பீட்டா வெர்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் இருந்தாலும் நான் சொல்ற ஒரே விஷயம், நீங்க உங்களோட பிரைமரி டிவைஸ்ல காரணத்தை கொண்டு இன்ஸ்டால் பண்ணாதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். 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 வணக்கத்தை இப்படி மாத்திட்டாங்களா? நான் பையன் சொல்ல கார்த்தி வணக்கம்.